ஹாய் சீனியர், ஹாப்பி பர்த்டே. நீ பேசாம நான் முடிவதில்லை. நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் தானே. சொல்லித்தானே பார்க்குற நீ எனக்கு இல்லை. எல்லாம் நல்ல நல்ல நினைவுகளும் வந்து வந்து என்னை குத்திக்கிட்டே இருக்கு. அழகிய நினைவுகள் என்ன கொல்ல. ஹே கைஸ், திஸ் இஸ் சச்சின் ஜாஸ். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா அந்த பார்ட் 1 வீடியோ லிங்க்கை மேலே லிங்க்லலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. ஏன்னா இந்த பார்ட் 2 இட்ஸ் எ ட்ராஜிக் லவ் ஸ்டோரி. இந்த கதை வாழ்க்கையில் பல பேருக்கு நடந்திருக்கும். இது நான் செத்து பொழைச்ச கதை, நான் செத்துடலான்னு நினச்ச கதை. நான் அந்த பொண்ணோட கமிட் ஆகிட்டேன். அண்ட் அந்த கமிட்மெண்ட் நடந்த அந்த மொமெண்ட் எனக்கு அந்த நொடியே செத்துட்டா நல்லாயிருக்கும்னு தோணும் தெரியுமா. அந்த அளவுக்கான காதல் எனக்கு கிடச்ச சந்தோஷம். ஏன்னா நான் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல, நான் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த பொண்ணு என்னோடய ட்ரீம் கேர்ள். அண்ட் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இட்ஸ் அ ட்ராஜிக் லவ் ஸ்டோரி. ஸோ நாளைக்கு செத்தா கூட சந்தோஷம்னு நினச்ச அந்த சந்தோஷம் எனக்கு வெறும் 1 மாதம் தான் தாக்கு பிடிச்சிது. வெறும் 1 மாதத்துக்கு நான் அழுதது 1.5 years. இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் மாடுலேஷனில் சொன்னால், எனக்கு ஹிந்துசம்லாம் பெருசாக தெரியாது, ஏதாவது கோச்சிக்காதீங்க தப்பாக சொன்னால். ஸோ காதல் அனுபவம் இல்லாத நான் வேறு காதலையே அனுபவிக்க வேண்டாம் என்று நினைத்த தருணம், காதலில் விழுந்த நான் எழுந்திருக்கவே முடியாத அடி வாங்கிய தருணம். தாங்க முடியலடா சாமி, இந்த லவ்வே வேணாண்டான்னு நினச்ச மொமெண்ட்டு. இந்த டைலாக்லாம் என்னோட டைலாக் தான், சும்மா சப்பையாக இருக்கும், மன்னிச்சு விட்ருங்க. எனக்கு காயப்படுத்துச்சு. எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நீங்கள் இல்லையே, என்ன புரிஞ்சுக்கலையேங்கிறது மட்டும்தான் எனக்கு கோவம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன் இந்த சாங்ஸ்லாம் இப்போ க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 4 years இருக்கும். ஸோ அந்த 4 yearsல எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஞாபகம் இருக்குது எந்தெந்த சாங்ஸ் எங்கெங்கே வந்துச்சுன்னு. ஸோ த ஃபர்ஸ்ட் சாங் சாங் பிடிக்கும்னா ஐ-டேப்பில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சாங் அண்ட் காதல் காஃபி, என் கனவு தேவதை சேட் வெர்ஷன், இந்த மாதிரி பல சாங்ஸ் இந்த ப்ரோக்கன் ஃபேஸஸில் எனக்கு க்ரியேட் ஆச்சு. அதில் நான் அழுதுகிட்டே பாடின ஒரு பாட்டு தான் உன் கைகள். அது நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும், எனக்கு மூக்கடப்பு இருக்கும். ஐ வாஸ் டேம் cried at that moment and I wrote that song. And நல்லாயிருக்கும் அந்த பாட்டு, கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும். அந்த சாங்குக்கெலாம் உயிர் இருக்குன்னு நான் சொல்லுவேன். வழக்கமாக பொண்ணுங்க தான் பசங்களால் ப்ரெக்னென்ட் ஆகி அவுட்புட் கொடுப்பாங்க, ஐ மீன் பேபிஸ் கொடுப்பாங்க. பட் நான் அந்த பொண்ணால் பாதிக்கப்பட்டு கொடுத்த பேபிஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல பாடல்கள் நிறையா இருக்குது. எனக்கு ஞாபகம் இருந்தது இந்த 3-4 பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். பட் நிறையா இருக்குது. அவங்க என்னை விட ஒரு 1 hour சின்ன பையனை கூட கல்யாணம் பண்ண மாட்டேன்னு இருந்தவங்க. அந்த பொண்ணுக்கு என்னை விட 5 வயசு பெருசு அவங்க. ஸோ அவங்க பல சாங்ஸு, பல கவிதைகள், பல விஷயங்கள் நான் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி என்னோடய லவ்க்கு ஓகே சொல்ல வச்சேன். அவங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் ஆனேன். லெட்ஸ் கெட் இன்டு த ஃபர்ஸ்ட் ஃபைட். ரிலேஷன்ஷிப்க்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அவங்களோட பாஸ்ட் ஸ்டோரி. ஸோ ஐ குடன்ட் பேர் தட் ஷி காட் அனதர் பாஸ்ட் அப்படிங்கிறத ரிலேஷன்ஷிப் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் காண்டாகி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆகி நான் ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டேன். ஏன்னா நான் அந்த பொண்ணுக்காக 5-6 பாட்டு 7-8 இது நிறைய பண்ணியிருந்தேன்னா. ஸோ அதெல்லாம் அப்படி எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. நான் என்னோடய ப்ரைவசியான விஷயங்களே நான் சொல்கிறேன். ஸோ உங்களை நம்பி தான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் டோன்ட் யூஸ் இட் ஃபார் எனிதிங். ஓகே, என்ன அட்டாக் பண்ணுறதுக்கோ நீங்கள் மற்றவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கோ இந்த விஷயங்களை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி சொன்னதுனால ஒரு பொண்ணோட காலில் நான் விழுந்தேன். அஃப்கோர்ஸ் ஐ ஃபெல் on her knees and I begged her to don't leave me. நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் தானே. அப்படியே அப்படிலாம் பேசுனீங்க. எங்கள் அப்பா எப்போவுமே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்னென்னா அன்புக்காக மட்டும் யாருக்கிட்டையும் கெஞ்சாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அளவு அன்பை யாராலையும் கொடுக்க முடியாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தட் இஸ் ட்ரூ, யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்குற அந்த லவ் அண்ட் கேரை. ஸோ இந்த விஷயத்தில் நான் எங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டே தான் நான் விழுந்தேன். ஏன்னா ஐ வாஸ் டேம் க்ரேஸி ஆன் ஹர். ஸோ என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க இல்லாமல் இருக்க முடியுங்கிற அந்த லைஃப் என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரைட் அ லாட் அண்ட்
நான் அவங்க காலில் விழுந்தேன். பட் காலில் விழுற அளவுக்கு நான் ஒரு பெரிய பாவம் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. பட் எந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து ஈவனான விஷயங்கள் இருக்குது. எங்கேயாவது 80% இருக்கும், எங்கேயாவது 10% இருக்கும், 20% இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 80-20 ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் எனக்கு இருந்தது. அஃப்கோர்ஸ் அவங்களும் எஃபோர்ட் போட்டாங்க, நான் போக போக சொல்கிறேன். ஸோ தட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபைட் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் வந்து ஒரு முரட்டு சண்டை. அந்த சண்டையிலேருந்து எப்படியோ கதறி அழுது ஓகே பண்ணேன். இதில் லைட்டாக என்னோடய சைடில் பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் நான் என் சைடு தான் இருக்கும். அவங்களோட சைடில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் விசிபிளாகவும் பார்க்கல. நான் அவங்கக்கிட்ட கன்வே பண்ண மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிக்கிட்டதும் கிடையாது. ஸோ நானாக நினச்சிக்கிட்டேன்னா நான் தானே கதறி போய் காலைல விழுவேன். அதனால் வந்து எனக்கு அவங்க பெருசாக வருத்தப்படலை அப்படின்னு சொல்லி. எப்போவுமே அழ வைக்கிறவங்களுக்கு வந்து வலி வந்து கம்மியாக தான் இருக்கும், அழுகிறவங்களுக்கு வந்து வலி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். எப்போவுமே ஒரு பக்கம் காதல் வந்து அதிகமாக தான் இருக்கும், ஒரு பக்கம் காதல் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த கேட்டகரியில் தான் நான் பண்ண காதலும். இந்த வலி போதும் எனக்கு. நான் திரும்பி வர மாட்டேன். அவங்களுக்கு எப்போவுமே அவங்க மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஏஜ் காம்ப்ளிகேஷன்ஸில் ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவங்க கூட நம்ம குடும்பம் நடத்துறது, இவனுக்கு கோபம் வேறு வருது. ஏன்னா நான் ரேராக வந்து ஒரு வாட்டி கோவப்பட்டுருவேன், வெடிச்சிருவேன் அப்படியே குபீர்னு. ஸோ எனக்கு கோவம்லாம் வேறு வருது, எதுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மென்டாலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதை நான் வந்து சரி பண்ணிகிட்டே இருப்பேன். ஷி ரியலி கேர் ஃபார் மீ வெரி வெல். எனக்கு சோறு வாங்கி தருவாங்க, நான் நல்லாவே பார்த்துப்பாங்க. ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு காதல் கதை மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும். நான் வந்து அவங்க என்னை பஸ் ஏற்றி விடுறப்பெல்லாம் அவங்க கண்ணில் வந்து நான் அந்த காதலை பார்ப்பேன். அந்த காதலில் வந்து அவங்க கண் அப்படி ஒரு மாதிரி செவந்திருக்கும். அதெல்லாம் நான் ரசிப்பேன் அப்படி. ஏன்னா அதுதானே காதல் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை. எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சாலும் காதல் இல்லாமல் ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னா டம்மிங்க, அது டம்மி. நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே பஞ்சாயத்து வந்துகிட்டே இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேர்ள்ஸில் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 1-2 பாய்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணு அழகாக இருக்கிறனால அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவனுங்க அப்ரோச் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. பட் இவங்களோட மேலே எனக்கு வந்து ஒரு அளவு கடந்த ட்ரஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ மாடல். ஸோ அந்த சினிமாக்கும் ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க. அதில் வேறு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் வேறு கேட்டு படாத பாடுபடுத்துவாங்க அந்த பொண்ணு. அதையும் வந்து அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் ஃபைனலி அவங்கெல்லாம் அதெல்லாம் டேக்கிள் பண்ணிட்டு அவங்க எனக்கு இந்த தொழிலே வேணான்னு சொல்லி ஐடி போயிடுவாங்க. அப்பப்போ ரேண்டமாக வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதுன்னு பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப மெச்சோர்டாக இருப்பாங்க. ஏன்னா என்னோட ஒரு 5 வயசு பெரிய பொண்ணு இல்லையா. ஸோ நான் வந்து நானே வந்து கொஞ்சம் பூமர் மாதிரி தான் பேசுவேன். ஸோ இந்த பொண்ணு வந்து என்னோட 5 வயசு பெரிய பொண்ணுன்னா மேட்ச் ஆகிடும், சிங்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்ன தான் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பாய்ஸ் பெஸ்டீஸாலையும் வந்து பஞ்சாயத்து வரும். பட் டேரெக்டாக இல்லை, நான் வந்து டேரெக்டாக போய் இவனுங்க அவனுங்க அப்படின்லாம் நான் வந்து சண்டை போட்டது கிடையாது. ஆனால் அது வந்து சண்டையாக மாறும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் நானாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்களாவும் இருப்பாங்க. நான் வந்து சின்ன விஷயத்த சின்னதாக பார்ப்பேன், அவங்க சின்ன விஷயத்த பெருசாக பார்த்துருவாங்க. அப்புறம் என்னடா அப்படின்னு போயிட்டே இருக்கும். முடியாது, சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கு சின்னதாக தெரியுது, உங்களுக்கு பெருசாக தெரியுது. நான் ஏதாவது கொண்டு வந்திருக்கேன் அவங்க ஏன் என்ன மட்டும் நான் உங்களுக்கு இருந்தது. நான் ஏன் அந்த பொண்ணுங்களில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கல அப்படின்னா, எனக்கு அது ஏதோ ஒரு சூழலில் வந்து இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிடுமோ, அவங்களோட மென்டல் பீஸை கெடுத்துருமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய மென்டல் பீஸை டெஃபினட்டாக கெடுப்பானுங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 5 years ஏஜ் கேப் இருக்கிறதுனாலே பெருசாக வெளியே எங்கேயுமே நான் சொல்லிக்கிட்டதில்லை. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு 4 years தாண்டி போச்சு. ஐ ரியலி மூவ்ட் ஆன். எனக்கு இப்போது எந்த ஒரு ஃபீலும் கிடையாது. பட் நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் எப்போலாம் Q&A போடுறேன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது வந்துடும், எப்போது லவ் ஸ்டோரி பார்ட் 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த ஆன்சர். ஒன் சைட் லவ்வில் இருக்கிற வரைக்கும் இந்த காதல் ரொம்பவே அழகாக போச்சு. ஆனால் எப்போது கமிட்மெண்ட்குள்ளே போனோன்னா வெறும் 1 மாத ரிலேஷன்ஷிப்லாம் அதில் நான் ஒரு 10 to 15 days தான் இந்த பொண்ணையே நான் வந்து பார்த்துருப்பேன். ஏன்னா நான் தூத்துக்குடி, அவங்க சென்னை, நான் இங்கேருந்து 12 hours ட்ராவல் பண்ணி வருவேன். எதுக்கு வருவேன், ஏதாவது சண்டை போட்டுருவோம், அதை பேம்பர் பண்ண நான் வருவேன். ஏன்னா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கும். ஏதாவது சின்ன விஷயம் நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அந்த வெளியே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லாமல் போயிட்டேன்னா கூட எனக்கு நான் செத்தேன். ஒரு மாதிரி நடுவில் இருக்கிற நெஞ்செல்லாம் வலிக்கும். அது ரொம்ப யாரையாவது லவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல் இருக்கும். ஒருவேளை இப்போது உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ வந்து நீங்கள் திடீர்னு வந்து காணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரியான ஒரு பெயின். என்னடா அம்மா அப்பா கூட கம்பேர் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. பட் ஒரு காதல் வந்துருச்சுன்னா அவங்க டெஃபினட்டாக நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்களாயிடுவாங்க, நம்மளில் ஒருத்தங்களாயிடுவாங்க, நம்ம அம்மா அப்பாவுக்கு அடுத்து ஒருத்தங்க அவங்க தான் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டேன்.
ரொம்ப உடஞ்சி போன ஒரு வெர்ஷனாக நான் வந்து மாறினேன். அப்புறம் போய் இந்த பேம்பரிங்லேயே வந்து என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே பஞ்சாயத்து ஆகிடுச்சு. என்னை நம்புங்க, நான் வந்து நீங்கள் யூஆர் நாட் ஜஸ்ட் அனதர் கேர்ள், யூஆர் மை ட்ரீம் கேர்ள். எப்படி வந்து இந்த ரோட்டில் இருக்கிறவனுக்கு வந்து சமந்தா கிடைக்கும், அந்த மாதிரி வந்து எனக்கு நீங்கள் கிடச்சது வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம். அந்த மாதிரி நான் அப்படி சொல்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அவங்கள எந்த இடத்துல வச்சுருந்துருப்பேன், நான் எந்த அளவுக்கு இறங்கி போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷயம் மட்டும், நீங்கள் எங்கே ரொம்ப இறங்குறீங்களோ ஒரு இடத்துல உங்களை ஏறி ஏறி மிதிப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு ரொம்ப இறங்காதீங்க. யாராவது போகிறானாங்களாம் விட்டுருங்க, ப்ளீஸ் விட்டுருங்க. தெரியல நான் ஏன் நீங்கள் வேணாம்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் இடையில பார்க்குற ஃபுட்டேஜஸ் நான் வந்து பயங்கரமாக வந்து ஃபேஸ் பண்ண ஒரு ட்ராஜிக்கான விஷயம் இது. என்னோடய பேரண்ட்ஸுக்கு தெரியாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் இதை நான் அப்படி பப்ளிக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஐ ரியலி மூவ்ட் ஆன். எனக்கு அந்த விஷயங்களை பார்க்குறப்போ வந்து வலிக்கலை, எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. பட் நீங்கள் கேட்குறப்ப தான் நான் வந்து அதை பற்றி யோசிக்கிறேன். நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு, அடுத்து ஏதாவது காதல் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறது இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குமே தவிர, ஒத்துக்கிறேன் அந்த காதல் மேலே இருந்த ஹோப் போயிடுச்சேன்னா, ஒருத்தங்களை வெறித்தனமாக நம்ம காதல் பண்ணதுக்கப்புறம் அடுத்த காதல் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிடுச்சு, ஒருத்தி மேலேயும் வரல. அது ஒரு சிக்கல் தான். பட் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்குங்க அந்த காதல் இல்லாதனால, சீரியஸாக சொல்கிறேன். இந்த தனிமை, இந்த அழுகை, இந்த தனியாக கதறது, இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான தருணம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அழ முடியாது. பையனில் போட்டு அடிச்சிருவானுங்க, என்னடா இவன் வீக்கு. நானே சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என் முன்னாடி அழுதாங்கன்னா நானே சொல்லுவேன், என்னடா ஒரு பொம்பளை பிள்ளைக்காக போய் அழுதுகிட்டு இருக்கச்சி அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் நம்மளும் அதே மாதிரி தானே. ஸோ என்ன பண்ண முடியும், வெளியே நம்ம சீன் போடணும்ல, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ நான் ரொம்ப தனிமைப்படுத்திட்டேன். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பைசன் படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து ஓடுவாப்பில் தலைவன் ஏதாவது டிப்ரெஷனில் இருந்தால். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நடப்பேன் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் ஹெட்ஃபோனை போட்டு நான் நடப்பேன். இப்போ கூட நான் நடந்துட்டு வந்து தான் உட்காந்துருக்கேன். பட் இது அந்த டிப்ரெஷனில், இது வேறு டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து அந்த ஸ்டாமினாவோட கனெக்ட் ஆகிருக்கா என்னன்னு தெரியாது. நான் ரொம்ப தூரம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி பாடி டயர்ட் ஆகும். ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் நடந்துருவேன். அப்புறம் வந்து திரும்ப வீட்டுக்கு அப்படியே நடக்கிறப்போ அப்படியே எனக்கு சொருகும். ஏன்னா நடுராத்திரியில் நடந்துகிட்டு இருப்பேன். ஸோ அப்புறம் வந்து வீட்டில் வந்து படுத்து தூங்கிடுவேன். இதுதான் எனக்கு என்னமோ பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐ மீன் தூங்க வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மாதிரி டயர்டில் தூங்கிடுவோம். ஸோ இப்படி தான் என்னோடய ட்ராஜிக்கான லவ் இருந்தது. இதில் சந்தோஷமாக நான் சொல்கிறதுக்கு வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போமான்னு கேட்டால் கிடையாது, நல்லாவே இல்லை. அது ஒரு காதலே கிடையாது. ஆனால் அது ஏன் என் எப்பிக் லவ்வாக மாறுச்சு, அந்த எப்பிக் லவ்லேருந்து எப்படி ட்ராஜிக்காக மாறுச்சு, இது ஒன்றுமே எனக்கு புரியல. எப்படி நம்ம யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, இதில் எனக்கு சந்தோஷமான நினைவுகளே இல்லை. எல்லாமே வந்து நான் அழுதது, நான் கதறினது, மொட்டை மாடியில் வந்து கண்ணீர் விட்டு மொட்டை மாடியே நிறைஞ்சது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் சண்டை போட்டது, அவங்களோட நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான திட்டுக்கள், இந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. மேபி நானுமே அவங்கள இரிட்டேட் பண்ணியிருக்கேன், கடுப்பேற்றிருக்கேன். நானும் ரொம்ப ஒழுங்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிலாம் கிடையாது. இது என்னோட சைட் ஆஃப் த ஸ்டோரி, அவங்களோட சைடு. இதை வச்சு நீங்கள் ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுவேன். அவங்க ரொம்ப அழகாக, ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு 5 வயசு பெரிய பொண்ணு அப்படின்னா நல்லாவே பார்த்துப்பாங்க. ஆனால் ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டால் ஏனே தெரியாது, இந்த பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி நிறைய பேர் இருப்பானுங்க, ஒரு 100 பேர் க்யூவில் நிற்பானுங்க. அதனால் நம்ம வந்து ஒரு மாதிரி இன்ஃபீரியராகவே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அவங்களையும் நான் கொஞ்சம் அப்படி ஹர்ட் பண்ணியிருப்பேன். ஐ மீன் ஹார்ஷ் ஹர்ட் பண்ண மாட்டேன், பட் இன்டெரக்டாக இருந்தாலும் நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் எப்படி அந்த மாதிரி நான் வந்து ஹர்ட் பண்ணுவேன். பட் டைரெக்டாகவும் நான் சில நேரம் வந்து ரொம்ப ரேராக கற்றுவேன். ஸோ கோவமே எனக்கு வரல அவங்க மேலே மட்டும். நானே ஒரு பர்ஃபெக்டான ரெட் ஃப்ளாக் தான், ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட்டாக இருந்தேன் அவங்கக்கிட்ட. பட் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்புறம் எப்படி இந்த காதல் எண்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய அழுதுட்டாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில். நான் நிறைய அழுதுட்டேன். ஆனால் அந்த பொண்ணு ஒரு வாட்டி அழுது கூட நான் பார்த்ததே கிடையாது. மேபி அவங்க தனியாக அழுகிற கேரக்டராக இருந்திருக்கலாம். பட் நானும் தனியாக அழுகிற கேரக்டர் தான். ஆனால் என்னை உடச்சி அவங்க முன்னாடி அழ வச்சு அப்படி அவங்க பார்க்குறப்போ வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னோடய கண்ணீரை பார்த்து அவங்க சந்தோஷப்படுற மாதிரியான ஃபீல்லாம் வந்து நான்
எனக்கு கிடைக்கும். இப்படி அழ வச்சுட்டு ஒரு பொண்ணால் இப்படி என்னை பார்க்கும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், உன்னை அழ வைக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு என்னடா பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீ ஏதாவது பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு சத்தியமாக நான் சொல்கிறேன், அந்த ரீசன்ஸ்லாம் என்னால் சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி சப்ப மேட்ருலாம் வந்து ஒரு பையனை அழ வைக்கிறதுக்கு ஷி நெவர் டிசர்வ்ட் இட். அப்படி ஒரு பொண்ணையும் சரி ஒரு பையனையும் சரி அழ வைக்கிறதுக்கு ஹி ஆர் ஷி நெவர் டிசர்வ்ட் இட். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான காதல் காட்டுற ஒரு பையனுக்கு வந்து அந்த ஒரு வலியும் வேதனையும் வந்து ஹி நெவர் டிசர்வ்ட் இட். அந்த மாதிரி தான். அதனால் வந்து என்னோடய ஆதங்கங்கள்லாம் வந்து நிறைஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு நாள் ஒரு பெரிய ஃபைட் வந்துச்சு. ரோட்டில் வச்சு கதறி அப்புறம் பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் திரும்ப டெக்ஸ்ட்டு மெசேஜ் காலு வாய்ஸ் மெசேஜெலாம் அழுது அனுப்புவேன். என்னடா நீ இவ்வளோ சப்பையாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். ஒரு பொம்பளை பிள்ளை உன்னை ஏமாற்றிருக்காச்சி அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு பொண்ணை நான் எப்படி சொல்கிறது, ஒரு பைத்தியமாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போது நான் நினச்ச என்னால் மூவனே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ ரியலி மூவ்ட் ஆன். அதுக்கு காரணம் 1.5 years ஆஃப்டர் பிரேக்கப் 1.5 years கழித்து நடந்த ஒரு முரட்டு சம்பவம். அந்த முரட்டு சம்பவம் வேணும்னா கமெண்ட்டில் அந்த முரட்டு சம்பவம் வேணும் அப்படின்னு பண்ணுங்கள். அந்த முரட்டு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அதுதான் எனக்கு மூவ் ஆன் ஆக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் பிக் ஃபைட் நான் நிறைய அழுதேன், நிறையா சோக ரீல்ஸ் பண்ணேன், சோக பாட்டு பண்ணேன், என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன், போனேன், கெஞ்சினேன். நேரில் போகல, பட் டெக்ஸ்ட்டில் கால்ஸில் அப்புறம் வேறு நம்பர்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பண்ணது கிடையாது. பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவேன். ஒரு 3 months ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவேன். ஒரு 2 months ஒன்ஸ் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி அப்படி ட்ரை பண்ணுவேன். ஃபேக் ஐடிஸ் தான் க்ரியேட் பண்ணி வாய்ஸ் மெசேஜிலலாம் வந்து ஏன் என்னை விட்டு போனீங்க அப்படி இப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருப்பேன். ஸோ சாஃப்டாக அழுதுகிட்டே திட்டிகிட்டு இருப்பேன், என்னை விட்டு போனீங்க அந்த மாதிரி. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. மேபி நான் நேரில் போய் அவங்க காலில் விழுந்திருக்கணும். எனக்கு அதுக்கு என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து தடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தப்பே பண்ணல, நான் போய் எப்படி சும்மா காலில் விழ முடியுமா? அந்த புள்ள ஒரு வார்த்தை கூட சாரி கேட்டது கிடையாது வாழ்நாளில் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அந்த 30 days வந்து நரகமாக போச்சு. அந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் 1.5 years நரகமாக போச்சு. என்னால் மூவ் ஆன் ஆகவே முடியல. கிட்டத்தட்ட ஐ டுக் 3 years ஆல்மோஸ்ட் டு கம்ப்ளீட்லி மூவ் ஆன் ஃப்ரம் அ கேர்ள். ஓகே, ஸோ அது ஈஸி கிடையாது. நினைப்பாங்க என்னடா 10 மாதத்துக்கு நீ இப்படி கதை சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் அ ஃபேக்ட். 8 மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 10 மாத காதல். ஏன்னா நான் ஒரு பக்கமாக காதலிச்சுட்டே தானே இருந்தேன். அப்புறம் வந்து நடந்த சம்பவங்கள் வந்து என்னால் வந்து பேர் பண்ணிக்க முடியல. சீனியர் வேலை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு அழுக வந்துச்சு. அவங்க மேலே கோவம்லாம் இல்லை, இருந்தால் என்ன உங்களுக்கு இல்லை. பாசிட்டிவ்ஸ் ஆஃப் ஹர்ன்னு சொல்லி நான் ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக இங்கே நான் ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டு தான் வந்தேன். பட் அதில் இருக்கிறதெல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நான் அப்படியே ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அவங்க வந்து ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ யார்கிட்ட அவங்க பிக்சரை காட்டினாலும் இந்த பொண்ணுக்காக நீ காலில் விழுந்து செருப்படி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் பசங்கன்னா சொல்லுவாங்க. அது வேறு கொஞ்சம் காண்டாகும். அப்புறம் ஒரு மாதிரி பெனிஃபிட்ஸ் என்னென்னா, அவங்க ஒரு மாதிரி டீச்சர் மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. பட் அதை அவங்களே ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறப்போ தான் அது ப்ரோக்கன் ஃபேஸில் போய் முடிஞ்சிருச்சு. சாஃப்ட் லைக் ஃபெதர், ஒரு மாதிரி ஸ்வீட்டான பொண்ணு ஆனால் டாக்ஸிக். அந்த மாதிரி அவங்கள நான் ரொம்ப டேமேஜ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பட் என்கிட்ட டாக்ஸிக் அப்படி வச்சுக்கலாம். நான் என்னோட செய்கைக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் டாக்ஸிக், என்னை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக். மேபி அவங்க எல்லாருக்கிட்டே அப்படி கிடையாது. ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டால் நிறைய பேர் டாக்ஸிக் ஆயிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க சொன்னாங்க நான் ஒரு ரெட் ஃப்ளாக் நீ பார்த்துருந்துக்கோன்னு சொல்லி, நான் தான் கேட்கல, இல்லை நீ தான் வாணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் செருப்படி வாங்கினேன். ஸோ அப்படியே அப்பப்போ ரேராக அவங்க வந்து ஐ லவ் யூ சொல்லுவாங்க. எப்படின்னா நான் அந்த 8 to 10 months காதலில் ரிலேஷன்ஷிப், அந்த 10 months என்னோடய ஒன் சைட் லவ் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து எனக்கு மொத்தமாகவே ஒரு 3 ஐ லவ் யூ தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஏதோ அரைகுறையாக லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. மேபி இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம். ஆனால் அவங்களால வந்த பெனிஃபிட்ஸில் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, பல சாங்ஸுக்கு நான் வந்து உயிர் கொடுத்தேன். பலரோட பிரேக்கப்ஸுக்கு வந்து பலரோட லைஃபுக்கு வந்து என்னோடய சாங் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ அதில் வந்து ஒரு சில க்ரெடிட்ஸ் அந்த பொண்ணுக்கும் போய் சேரும். ஏன்னா என் காரிகையை க்ரியேட் பண்ண வச்சது வந்து அந்த பொண்ணு தான். அவங்க என்கிட்ட இது வரைக்கும் ஒரு பாட்டு எனக்கு கவிதை எழுதுன்னு சொன்னதில்லை. சண்டை போட்டால் கவிதையாக கொட்டுன்னு கொட்டுவேன், ஃப்ளோவில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி எப்படி வருதுன்னே தெரியாது. அப்போ தான் எனக்கு தெரியும் எப்படா லவ்வர்ஸ்லாம் வந்து கவிஞர்ஸாக மாறுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடித்து பறந்துக்கிட்டு இருக்கோம்.
பட் இப்போ ஐ எம் பர்ஃபெக்ட்லி சிங்கிள். இப்போது யாராவது வந்து எனக்கு இந்த கல்யாண வயசுலாம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கல்யாண வயசு வந்துருச்சு. ஸோ யாராவது வந்து உங்களுக்கு யாருக்காவது என்ன பிடிச்சிருக்குன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி சொல்கிறேன், ஐ எம் ஓப்பன் டு டேட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரு எனக்கு பிடிச்சிருந்தா காதலில் விழுந்து தொலைஞ்சிட வேண்டியதான். நமக்கு அந்த டேட்டிங்லாம் வந்து செட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ யா, அவ்வளோதான். நீங்கள் பார்ட் 2 கேட்டிங்க, நான் சொல்லிட்டேன். இந்த காதலில் தோற்று போய் கதறிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, லெட் த டைம் ஹீல்ஸ் இட். நீங்கள் அது மறக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்க முடியாது. நீங்கள் ஒரு 1.5 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ திரும்ப காதலில் விழ தான் போகிறீங்க. நீ ஒரு பையன் அப்படின்னா உனக்கு டைம் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு பொண்ணுனா மேபி டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு பின்னாடி எப்போவுமே ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு பையன் பின்னாடி ஒரு பஞ்ச் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபாலோவர்ஸ் நிறைய வச்சுருக்கவங்களுக்கு மேபி வந்துக்கிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்க, சிலர் மெசேஜ் அனுப்ப தான் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து துளி கூட நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ த பாயிண்ட் என்னென்னா, லெட் இட் கோ. உங்களை விட்டு போகிறாங்களா, போட்டோம், சந்தோஷமாக இருக்கட்டும். குட்டி குட்டி ரிவெஞ்சஸ் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி கோவத்தை தணிக்கிறதுக்கு ஏற்ற நான் முரட்டு கடுப்பான கவிதைலாம் எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது, கெட்ட வார்த்தைலாம் இருக்காது, பட் அதை சொல்ல முடியாது. ஒரு மாதிரி டாக்ஸிக்காக எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணுறப்ப எனக்கு வந்து அந்த பொண்ணு மேலே கோவம் வரும். அப்போ தான் நான் திரும்ப போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட கோவங்களை வந்து நான் என்னோடய சோகத்தை வந்து சாங்ஸாகவும் கோவத்தை சாங்காகவும் நான் மாற்றி போட்டேன். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கோவத்தையோ சேட்னஸையோ வந்து வேறு இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க. உங்களோட அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, பிரதர்ஸு எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு நிறைய விஷயத்தில் ஆறுதல் கொடுத்தது யாருன்னு பார்த்தா என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் த மெயின் ரோல் யார் ப்ளே பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். நான் ஒவ்வொரு Q&Aயும் ஒவ்வொரு வீடியோஸும் எனக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ், நீங்கள் இல்லாமல் இருந்தால் நான் என்ன இருப்பேன்னு நினைக்கிறது, இது எல்லாமே வந்து நான் நிறைய நினச்சிருக்கேன். ஒருவேளை இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம என்னடா இருந்திருப்போம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு யூ கைஸ் பிளேட் அ வைட்டல் ரோல் இன் மை லைஃப். ஸோ எப்போவுமே நீங்கள் தான் பெர்மனன்ட்னு மட்டும் நான் நினச்சிக்கிட்டேன். மற்ற அந்த முன்னப்பின தெரியாத அவங்கக்கிட்ட இந்த கீதல்னு சொல்லிட்டு தேடுற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து என்னால் தவிர்க்க முடிஞ்சதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா எனக்கு அந்த டைவர்ஷன்ஸ்லாம் தேவையில்லை. நீங்கள் தான் வந்து என்னோடய ப்ரையாரிட்டியாகவே இருந்தீங்க. ஸோ ஐ லவ் யூ கைஸ். ஐ ரியலி லவ் யூ கைஸ். ரோல் ஆகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ தூரம் என் கூட வந்திருக்கீங்க. அண்ட் நான் சொன்னதில் நான் அந்த பொண்ணையோ ஏதாவது ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி நெகட்டிவாக சொன்னேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய ப்ரைவேட்டான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு விஷயத்தை ஃபைனலாக சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களோட சந்தோஷமாக நீங்களே இருக்கணும். வேறு யாராகவும் இருக்கக்கூடாது. வேறு யாராக இருந்தாலும் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. ஸோ அப்படி பாதிக்கப்பட போகிறீங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் வேறு ஒருத்தங்க மேலே காதலோ இல்லை வேறு ஏதாவது ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெடியாக இருங்க சரிப்படி வாங்குறதுக்கு. வரட்டுமா? பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.